இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி செய்ய போறோம். வீட்லயே ஹோம்மேட் KFC ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைன்றத பார்த்துடலாம். 300 கிராம் சிக்கன் எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, உப்பு அரை டேபிள் ஸ்பூன், தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் 1 சிட்டிகை, பெப்பர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நீங்கள் ஒயிட் பெப்பர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு முட்டை உடைச்சி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வைக்காம ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இதை இப்போ மேரினேட் ஆகி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியவும் எடுத்தாச்சு. இப்போ வேற ஒரு பவுல் எடுத்து நான் வந்து மைதா மாவு 2 கப் எடுக்க போறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கிறேன். உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்க தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். மிளகாத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாவே. இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் வந்து பீஸ் பீஸா ஒன்னொன்னா இதுல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் நல்லாவே இந்த மாதிரி ஃபுல்லாக பரட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லா பீசஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த மாவில் போட்டு. இப்போ இதை எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம் வாங்க. பாருங்க, ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லாவே குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நல்லாவே கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் எல்லாத்தையும். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஹோம்மேட் KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.